கடந்து போக கற்றுக்கொள். மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது. யாதுமாய் நீ. சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேடத் தோன்றுகிறது. சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்கத் தோன்றுகிறது. படிப்பு, பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, அதிகாரம் என்று எத்தனையோ இருந்தாலும் சக மனிதனை மதிக்கத் தெரியாதவன் மனிதனே அல்ல, மிருகத்துக்கும் கீழானவன். கடந்து போக கற்றுக்கொள். மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது. யாதுமாய் நீ. இப்படி எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. என் அத்தனை துயரையுமே ஒரு புத்தகத்திலோ, ஒரு தேநீர்லோ, ஒரு பாடல்லோ, இப்படி எதிலேன்னு ஒளித்து வைத்து என்னை மீட்டெடுத்து விடுவேன். பொண்ணுங்களுக்கு எப்போதுமே ஒரு 2-3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, யாரு இல்ல அப்படின்னாலும் நல்ல ஒரு படிப்பு இருந்ததுன்னா யாரோட தயவு இல்லாம அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நிக்க முடியும். இன்னொரு விஷயம், கைத்தொழில். ஏதாவது ஒரு கைத்தொழில் பெண்களுக்கு எப்போதுமே இருக்கணும். அது ஏன்னா யாருமே நம்ம கூட வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. நல்லா வாழ்ந்துட்டு இருக்க கணவர்கள் கூட நம்மள சில நேரம் இது பண்ணிட்டு போறாங்க. அப்படிங்கும்போது அப்பா அம்மா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யார் போனாலும் நம்ம சாகுற வரைக்கும் நம்ம சர்வைவல் ஆகணும் அப்படின்னா ஒண்ணு நம்மள படிப்பு காப்பாத்தும், இன்னொரு விஷயம் நம்ம கத்துக்கிற ஒரு தொழில் காப்பாத்தும். வாழ்க்கை உன்னை அழ வைப்பதற்கு 100 காரணங்கள் கொடுத்தால் என்னிடம் சிரிப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கின்றது என்று காட்டுங்கள். வாழ்க்கையில எதுவுமே இல்லாட்டியும் தெம்போட நிக்கிறதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. ஆள், அம்பு, ஆயுதம் எதுவும் இல்லாட்டியும் நிக்கணும், தனிச்சு நிக்கணும், பயப்படாம நிக்கணும். அதுதான் தன்னம்பிக்கை. செருப்பு தேய தேய உழைத்தாலும் வாசல் வரைதான். நம்மில் சிலரை பயன்படுத்தும் விதம் இவ்விதமே. பொய்யாக இருந்தாலும் பேரழகி நீதான் என்று சொல்லும் சொல்லிலே சொக்கி போகிறது பெண்களின் காதல். நாம சிவனேன்னு சும்மா இருந்தாலும் சும்மாதானே இருக்க, இத கொஞ்சம் புடின்னு பிரச்சனையை கொடுத்துட்டு போகுது இந்த வாழ்க்கை. அதிகமான அன்பை விட சரியான புரிதல் தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் கொள். எப்போது பேச வேண்டும் என்று அறிந்திருப்பதை விட எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, கஷ்டப்படுறவன் சிரிக்க மாட்டான், சிரிக்கிறவன் கஷ்டப்பட மாட்டான். கஷ்டத்திலையும் யாரு சிரிக்கிறானோ அவன் தாங்க யாரையுமே ஏமாத்த மாட்டான். கஷ்டம் வந்தா நாம பலவீனம் இல்ல, அத ஜெயிக்கிற தைரியத்துக்கு தான் நாம வலிமை. நீ சந்தோஷமா இருக்கியா போதும். நீ யாரையும் புண்படுத்தாம சந்தோஷமா இருக்கியா சூப்பர். கடவுளுக்கு சமமான வழி. என்ன அழகா இருந்தா வாழ்க்கை அழகா இருக்கும். நன்றி. கடின போராட்டம் உன்னை பலமாக்கும். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். நம்பிக்கையுடன் முன்னேறு. இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. என் வலி சிலருக்கு சிரிப்பை தரலாம், ஆனால் நிச்சயம் என் சிரிப்பு யாருக்கும் வலியை தராது. அடுத்தவர்களை பாராட்டும் போது அவர்களின் மனமும் குளிரும், நம் மனதில் உள்ள பொறாமை குணமும் அழியும். வெற்றியடைய விரும்புறவனுக்கு நேரம் தடையாகாது. ஆனால் சோம்பேறிக்கு நேரமே காரணம்.